மாநில நலனை விட்டு கொடுத்த ஒரு கட்சியாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம். அதிக சீட்டு வேணா இந்த முறை மட்டும்தான் காங்கிரஸ்காரங்க ஐடி ரைடு விடாம சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தா இதற்கு முன்பு ஐடி ரைடை விட்டுத்தான் திமுக காரங்கிட்ட சீட்டே அதிகப்படியாக கேட்பாங்க. நீங்கெல்லாம் வந்து அடிமைத்தனத்தை பத்தி பேசலாமா? அடிமைத்தனத்துக்கு இலக்கணமாக தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அருமை சொந்தங்கள், இன்னைக்கு பாருங்க, திரு ராகுல் காந்தி அவர்கள் பாலக்காட்டுல பிரச்சாரம் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் வர்றார் விமானத்தை பிடிப்பதற்காக. கோயம்புத்தூர் விமான நிலையம் இருப்பதே கவுண்டம்பாளையம் தொகுதி. கவுண்டம்பாளையம் தொகுதியினுடைய வேட்பாளரே காங்கிரஸ் வேட்பாளர். அந்த காங்கிரஸ் வேட்பாளர் கூட பிரச்சாரம் செய்யாம விமானத்தை பிடிச்சு போறார். விமான நிலையம் இருக்கக்கூடிய தொகுதி காங்கிரஸ் நிற்கிறார். இதுவரை ராகுல் காந்தி அவர்கள் புதுச்சேரியில் பிரச்சாரம் பண்ணாங்க, திமுக ஸ்டாலின் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தல. கடந்த சில மாதங்களாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், திமுகவும் ராகுல் காந்தி காங்கிரஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தல. அதனால இங்க இந்த காங்கிரஸ் வேட்பாளராக நிற்கக்கூடியவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எந்த ஒரு ஒத்துழைப்பும் கிடைக்கப் போவது கிடையாது. ஒருவேளை அவர் வெற்றி பெற்றாலும் கூட உதகமண்டலத்துக்கு எந்த பிரயோஜனம் இருக்க போறது. அதனால்தான் அருமை சொந்தங்களே, நமக்கு இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும். அருமை ஐயா போஜராஜன் அவர்களை இந்த முறை நீங்க கடந்த முறை நிறைய அன்பு கொடுத்தீங்க, இந்த முறை கொஞ்சமா சேர்த்து அன்பு கொடுத்தீங்கன்னா அந்த 5000 வாக்குகளையும் தாண்டி ஒரு பெரிய வெற்றியை போஜராஜன் அவர்கள் நீலகிரியில உதகமண்டலத்திலே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாங்கி கொடுத்தார்கள். அருமை சொந்தங்கள், அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்ற மற்றொரு பொய், நீலகிரிக்கு நாம் எதுவுமே கொடுக்கல. நீலகிரிக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வருவாருங்க ஐயா, இன்னும் ஊட்டிக்கு வரல. ஊட்டிக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வருவார், கீழே வெயில் அதிகமானதுக்கு அப்புறம் மேல வருவார். வரும் பொழுது ஊட்டிக்கு பிஜேபி எதுவுமே கொடுக்கலன்னு பொய்ய சொல்லுவாருங்க ஐயா. அவர் பொய் சொல்வதற்கு முன்பாகவே நாம் என்ன கொடுத்திருக்கின்றோம் என்பதை சொல்லிவிட்டு போய் விடுகின்றேன். அன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கும் அது வசதியாக இருக்கும். நரேந்திர மோடி ஐயாவுடைய ஆட்சி நீலகிரி அரசு மருத்துவமனை மற்றும் கல்லூரிக்கு 447 கோடி ரூபாய் ஒதுக்கீடு கொண்டு வைத்திருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது ஒரே நாள்ல 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தாங்க. அதுல இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியும் ஒன்று. 3700 கோடி செலவில் 9 லட்சம் குடும்பங்களுக்கு குழாய் மூலமாக இயற்கை எரிவாயு PNG வழங்க மத்திய அரசு ஆயத்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறது. உதகமண்டலத்துடைய ரயில்வே நிலையத்தை அமிர்த் பாரத் ரயில்வே நிலைய திட்டமாக 36 கோடி ரூபாயில வரையறுத்து அதை முன்னேற்றிக் கொண்டிருக்கின்றோம். நாட்டினுடைய தேயிலை துறையினுடைய ஒட்டுமொத்த நலனுக்காக 2023, 24, 25, 26 வரை 664 கோடி செலவுல தேயிலை மேம்பாட்டு மற்றும் ஊக்குவிப்பு திட்டத்தை தேயிலை வாரியம் செயல்படுத்துறாங்க. அதனாலதான் உங்களுடைய ரேட்டும் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சது. ஐயா, நீங்கள் முழுமையாக சமாதானம் இல்லை என்பது எனக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க தேயிலை ரேட்டு 35 ரூபாய்க்கு வரும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா 1 ரூபாய்க்கு வந்த காலம் இருக்கு, 13 ரூபாய்க்கு வந்த காலம் இருக்கு, இன்னைக்கு 20 ரூபாயை தொட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றோம், திரு பியூஷ் கோயல் அவர்கள் இந்த துறையினுடைய மந்திரியாக இருக்கக்கூடியவர் இன்னும் ஒரு 3-4 நாட்கள்ல ஊட்டி வர இருக்கிறாங்க. திரு பியூஷ் கோயல் அவர்களே மந்திரியா வர இருக்கிறாங்க. அன்னைக்கு உங்களை இந்த தேயிலை பத்தி மிக விளக்கமாக பேசுவாங்க.